சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் எங்கள் ஜீவியத்திற்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களிலே முதலாவது 7ஆம் வசனத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எந்த நாள் என்று ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்நாளிலே தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நாள் எது என்று ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதே அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு தாவீது கொண்டு வந்த அந்த நாளை குறித்துதான் அங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமை விட்டு புறத்தே காணப்பட்டது. தாவீது ராஜா என்ன செய்கிறான் என்றால், மீண்டுமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடித்து எருசலேமுக்குள்ளே கொண்டு வருகிறான். அந்த நாளிலே தாவீது உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ளே கொண்டு வரப்பட்டபடியினால் மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் சங்கீதம் பாடுகிறதை நாம் இந்த சத்திய வேத வசனத்திலே படித்து அறிந்து கொள்கிறோம். அப்படி உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள் கொண்டு வரப்பட்ட போது தாவீது பாடின சங்கீதம் என்ன, அவன் எப்படி பாடினான் என்று நாம் படிக்கும் போது அதை குறித்துதான் 8ஆம் வசனத்திலேயும் 9ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சங்கீதம் எழுதுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தாவீதுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான சமயம். தாவீதிற்கு இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய நேரமாயிருக்கிறது. காரணம், எருசலேமிலிருந்து அவர்கள் இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாக எருசலேமுக்குள் கொண்டு வருகிறார்கள். அதை மீண்டும் பெற்றுக்கொண்டபடியினால் தாவீதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவன் சங்கீதம் எழுதுகிறான். நாம் கர்த்தரை துதிப்போம், நாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாமும் கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசும்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசுவதை கேட்கும்படியாக
தெய்வ சத்தத்தை கேட்கும்படியாக தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே உண்டான சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையிலேயும் உண்டாயிருக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? தெய்வ பிள்ளையே, அதற்கு தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே பதிலை கொடுக்கிறார். உன் ஜீவியத்திலே உடன்படிக்கை பெட்டி உண்டோ என்று ஆராய்ந்து பார். உன் ஜீவியத்திலே தேவ சமூகம் உண்டோ என்று ஆராய்ந்து பார். ஒருவேளை உன் ஜீவியத்திலே உடன்படிக்கை பெட்டியை நீ இழந்து போயிருப்பாயானால், உன் ஜீவியத்திலே தேவ சமூகத்தை நீ இழந்து போயிருப்பாயானால், தாவீது எப்படி தேடினானோ அதை போல மறுபடியுமாக தேவ பிரசனம் என் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். தேவ சமூகம் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். தெய்வமே, நான் இழந்து போன தேவ வல்லமை என் ஜீவியத்திலே மறுபடியுமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ அதை தேடி அதை நாடுவாயானால், அதை பெற்றுக்கொள்ளும் போது நீயும் தாவீதை போல சங்கீதம் பாட முடியும். தெய்வ பிள்ளையே, இதுதான் தாவீது பாடின முதல் சங்கீதமாக காணப்படுகிறது. இதை நாம் சங்கீத புஸ்தகத்திலே 105வது சங்கீதமாக நம்மால் படிக்க முடியும். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் போது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் சங்கீதம் 105வது சங்கீதத்திலே நாம் படிக்கிற இந்த வசனங்களை தான் 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வசனத்திலே நம்மால் படிக்க இயலுகிறது. அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. தாவீது சங்கீதம் பாடுகிறான். எப்படி தாவீதால் சங்கீதம் பாட முடிகிறது? யார் சங்கீதம் பாட முடியும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? யார் சந்தோஷமாயிருக்கிறார்களோ, யார் மகிழ்ச்சியாயிருக்கிறார்களோ அவர்கள்தான் சங்கீதம் பாட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறதா? உங்கள் ஜீவியத்திலே சந்தோஷம் இருக்கிறதா? உங்களால் சங்கீதம் பாட முடிகிறதா? உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா? உங்களால் தேவனை ஆராதிக்க இயலுகிறதா? சற்று உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். தாவீதுக்கு இது மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பமாயிருக்கிறது. இந்நாட்களிலே தேவ பிள்ளைகள் அநேகர் தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்ய இயலாதவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்க இயலாதபடி அவர்கள் வாழ்க்கையிலே பல தடைகள் உண்டாயிருக்கிறது தெய்வ பிள்ளையே. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நம்முடைய ஜீவியத்திலே ஏன் சந்தோஷம் நஷ்டப்பட்டிருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் என்பதை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியை நஷ்டப்படுத்தி இருந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தை இழந்து காணப்படுவீர்களானால், ஒன்று செய்யுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை உங்கள் ஜீவியத்திற்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்து அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி சந்தோஷம் உண்டாயிருந்தது என்பதை சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஏன் நீங்கள் சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தாவீதுக்கு சந்தோஷம் உண்டாயிருந்ததற்கு காரணம் என்ன? தாவீதிற்கு மகிழ்ச்சி உண்டாயிருந்ததற்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே எருசலேமுக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. உங்கள் ஜீவியத்திலே உடன்படிக்கை பெட்டி உண்டாயிருக்குமானால் தாவீதை போல நீங்களும் சந்தோஷப்பட்டு சங்கீதம் பாட முடியும். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடி எருசலேமுக்குள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு முன்பு எருசலேமிலே எப்படி உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் இழந்து காணப்பட்டார்களோ அதே போல உன் வாழ்க்கையிலே உடன்படிக்கை பெட்டியை நீ இழந்த அனுபவத்தோடு காணப்படுவாயானால், உன் ஜீவியத்திலே நீ தேவ சமூகத்தை இழந்து காணப்படுவாயானால், அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை வாழ்வாயானால், உன்னால் தேவனுக்கு சங்கீதம் பாட முடியாது, உன்னால் தேவனை துதித்து ஆராதிக்க முடியாது என்பதை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால்
இந்நாட்களிலே நீங்கள் ஒருவேளை உடன்படிக்கை பெட்டியை இழந்தவர்களாக, தெய்வ சந்தோஷத்தை இழந்தவர்களாக, தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாக, தேவ சமூகத்தை இழந்தவர்களாக, தேவ வல்லமையை இழந்தவர்களாக காணப்படுவீர்களானால் ஒரு ஆலோசனை உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனை என்ன? தாவீது தேடினான், தாவீது முயற்சி செய்தான். எதற்காக முயற்சி செய்தான்? எதற்காக தேடினான்? எப்படியாகிலும் உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் எருசலேமுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தான். எப்படியாகிலும் உடன்படிக்கை பெட்டியை தேடி எருசலேமுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் தேடினான். இந்த காலை வேளையிலே நீயும் தேடுவாயானால், நீயும் கர்த்தரை தேடுவாயானால், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் வாஞ்சிப்பாயானால், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவாயானால், நீ இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய், நீ இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய், நீ இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வாய். அப்பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீயும் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு சங்கீதம் பாடுவாய், கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வாய் என்பதை தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேலை சவுல் ராஜா அரசாண்ட நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து கரிசனை இல்லாதவனாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அந்நாட்களிலே தேவ ஜனங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக நம்பிக்கை உண்டாயிருந்தது. அந்த நம்பிக்கை என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டி எங்கே காணப்படுகிறதோ அவர்களுக்கு வெற்றி உண்டு என்கிற நம்பிக்கை தேவ ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டது. காரணம், உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் காணப்படுகிறார், தேவ சமூகம் காணப்படுகிறது, அவர்களுக்கு வெற்றி உண்டு என்கிற நம்பிக்கை உண்டாயிருந்தது. ஆம் தெய்வ பிள்ளை, அப்படியே பல சந்தர்ப்பங்களிலே தேவ ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு வெற்றியை பெற்றார்கள். தங்களுடைய போராட்டமான நாட்களிலே தாங்கள் யுத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்தித்த வேளைகளில் எல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் எருசலேமிலே உடன்படிக்கை பெட்டி இல்லை என்பதை தாவீது அறிந்து கொண்ட போது அதை எப்படியாகிலும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடி அதை எருசலேமுக்குள் கொண்டு வந்து பெரிய மகிழ்ச்சியோடு சங்கீதம் பாடுவதை பார்க்கிறோம். ஆனால் சவுல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட வேளையிலே அவனோ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து கரிசனை இல்லாதவனாக காணப்பட்டான். உடன்படிக்கை பெட்டியை குறித்து கவலை இல்லாத ஜீவியம் செய்தவனாக சவுல் காணப்பட்டான். இப்படி அநேகர் தங்களுக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பை தங்களுடைய கரத்திலே கொடுத்திருந்தும் கூட மெய்ப்பொருளை தேடாதவர்களாக காணப்பட்டார்கள். பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாடி தேடாதவர்களாக காணப்பட்டார்கள். அதை குறித்து கவலையற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு உன் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? உன் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? தேவ சமூகத்தை தேடுகிறவளாக நீ காணப்படுகிறாயா? தேவ சமூகத்திலே நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் உண்டு என்று படிக்கிறோமே, அந்த நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த தேவ சமூகத்தை நாடி தேடுகிறவனாக நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா? அதனால் உண்டான சந்தோஷம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அதனால் உன்னால் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு சங்கீதம் பாட முடிகிறதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி மனங்கசந்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின அந்த தேவாலயத்திலே ஆசாரியனாய் இருந்த ஏலியை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். ஏலியும் கூட என்ன செய்தானாம்? தன்னுடைய நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டே இருந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி இல்லையே, அந்த உடன்படிக்கை பெட்டியை அடைய வேண்டும், தேவ சமூகம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏலியின் நாட்களிலே அவருடைய இருதயம் உடன்படிக்கை பெட்டிக்காக தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏலி
ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று நாம் அங்கே படிக்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு காணப்படுகிறதா? இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் சந்தோஷமாய் இருக்கிறதா? இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தத்தளிப்பு உண்டாயிருக்கிறதா? சவுலுடைய இருதயமும் கூட தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏலியினுடைய இருதயமும் கூட தத்தளித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு உன்னுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்குமே, ஆனால் வேத வசனம் உனக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. நீ உடன்படிக்கை பெட்டியை இழந்திருக்கிறாய். நீ தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறாய். நீ தேவ சமூகத்தை இழந்திருக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்க்கையிலே தத்தளிப்பு. தேடு, நாடு. கர்த்தாவே, அந்த உடன்படிக்கை பெட்டி என் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக கிருபை தாரும். அதற்காகவே நான் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன். அதற்காகவே நான் தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறேன். என் இருதயம் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது. என் தத்தளிப்பு என் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும். என் தத்தளிப்பு என் ஜீவியத்தை விட்டு மறைய வேண்டும். தெய்வீக சந்தோஷம் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அது நிமித்தமாக நான் சங்கீதம் உமக்கென்று பாட வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என் ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அல்லவோ? நான் தேடுகிறேன், கண்டடையும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயானால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உன் சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆட்கொள்ள தேவன் கிருபை செய்வார். தியானித்து பேசுங்கள் என்கிறார். இந்த காலை வேளையிலே தெய்வ வசனத்தை தியானித்து பேசும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை தியானித்து நீங்களும் கேட்கும் போது உங்கள் தத்தளிப்பு மாறும். பெற்றுக்கொள்ள வேண்டியதை தேடுவீர்கள், பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாடுவீர்கள். அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கர்த்தருக்காக சங்கீதம் பாடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே, ஏலியினுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு உண்டாயிருந்ததற்கு இன்னொரு காரணம், அவர்கள் தேவனுடைய ஸ்தானத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போனார்கள். நீங்களும் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கவில்லை என்றால், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை என்றால், ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள் தேவன் உங்களை விட்டு போய்விட்டார் என்பதை. அப்பொழுதுதான் நீங்கள் உணர்வீர்கள், கர்த்தாவே, உமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாங்கள் கொடுக்க மறந்து விட்டோம். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உமக்கு நாங்கள் கொடுக்க மறந்து விட்டோம். ஒரு கவலையற்ற ஜீவியம் செய்து விட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் கவலைகள் நீங்கட்டும், எங்கள் துக்கம் மாறட்டும். மறுபடியுமாக உம்மை கனப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறேன். உமக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக தீர்மானிக்கிறேன். நீர் என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வீர்களானால், அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக உண்டாகிற தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ கிருபை, தெய்வீக அபிஷேகம், தெய்வீக வல்லமை உன் உள்ளத்திற்குள் கடந்து வரும்போது நீயும் சங்கீதம் பாடுவாய். இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறினது என்று சொல்லி நீயும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவாய். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. ஏன் தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை அதிகமாக வாஞ்சித்து தேடக்கூடியவனாய் இருந்தான்? வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தும் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு எருசலேமுக்குள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் நாடி தேடினதன் பின்னணி என்ன? தெய்வ பிள்ளையே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக சில ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தாவீது அறிந்திருந்தான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தாவீது அறிந்திருந்தான். இன்றைக்கும் கூட தெய்வ ஜனமே, நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக காணப்படுகிற தெய்வீக ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்களும் தேடுவீர்கள், நீங்களும் வாஞ்சிப்பீர்கள், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போவோம்
எப்படிப்பட்ட தத்தளிப்பு உண்டாயிருக்கும் என்பதையும் அறிந்திருந்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி தன் ஜீவியத்திலே உண்டாயிருக்குமே ஆனால் அது நிமித்தமாக உண்டாயிருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் என்ன என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இந்த காலை வேளையிலே தியானித்து பேச தேவன் கிருபை செய்கிறார். ஒரு பெரிய தியானம், ஒரு ஆழமான தியானம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக காணப்படுகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை தியானிக்க செய்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்களும் தேடுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவுள்ளதாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அதிலே பொன்னார் செய்யப்பட்ட தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த தாவீது தேடி எருசலேமுக்குள் கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டியிலே 3 ஆசீர்வாதங்கள் இருந்தன. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல், மூன்றாவது உடன்படிக்கையின் கற்பலகைகள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின் பிரகாரமான ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளாக 3 ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உண்டாயிருந்தது, ஆரோனுடைய தளிர்த்த கோல் உண்டாயிருந்தது, உடன்படிக்கையின் கற்பலகைகள் உண்டாயிருந்தன. தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின்படியாக சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நாம் வாழுகிற இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் அதை ஒப்பிட்டு படிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்றால் என்ன? ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லப்படுகிறது என்ன? உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்கு தேவாவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பாராக. தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியாக காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ளே காணப்பட்ட 3 பொருட்கள், அதை நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிற கிருபையின் காலத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 அனுபவங்களாக அது காணப்படுகிறது என்பதை வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய 3 விலையேற பெற்ற குணாதிசயங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் 3 முக்கியமான குணாதிசயங்களை பெற்று நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் வனாந்திரத்திலே இருக்கலாம், உங்களுக்கு வெற்றி உண்டாயிருக்கும். நீங்கள் செழிப்பான நீரூற்றின் அருகே காணப்படலாம், உங்களுக்கு வெற்றி உண்டாயிருக்கும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் இந்த 3 கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறபடியால், அதை நஷ்டப்படுத்தாமல் நீங்கள் ஜீவிக்கிறபடியால், அதை இழந்து போகாமல் நீங்கள் வாழுகிறபடியால் நீங்கள் எப்பொழுதும் சங்கீதம் பாடிக்கொண்டே இருப்பீர்கள். அநேகர் உங்கள் வாழ்க்கையை கண்டு அதிசயப்படுவார்கள். இவனிடத்தில் பணம் இல்லையே, இவனிடத்தில் பொருள் இல்லையே, இவனிடத்தில் ஆஸ்தி இல்லையே, இவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லையே, ஆனால் எப்படி இவனால் சந்தோஷமா இருக்க முடிகிறது? எப்படி இவனால் மகிழ்ச்சியா இருக்க முடிகிறது? எப்படி இவனால் பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் உங்களுக்கோ அந்த ரகசியத்தை தேவன் விளங்க செய்கிறார். அந்த ஆச்சரியம், அந்த ரகசியம் என்ன? அது பணத்தினால் உண்டான சந்தோஷமும் அல்ல, அது பொருளினால் உண்டான சமாதானமும் அல்ல, அது ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினால் உண்டான மகிழ்ச்சியும் அல்ல. அது கிறிஸ்து உங்கள் ஜீவியத்திலே ஸ்தாபித்த 3 குணாதிசயங்களினாலே, 3 திவ்ய சுபாவத்தினாலே கொடுத்த சந்தோஷமாய் இருக்கும். அப்படியானால் இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று சொல்லப்படுவது என்ன? ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லப்படுவது என்ன? உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது என்ன? அதை நாம் புதிய ஏற்பாடோடு ஒப்பிட்டு
படிக்கும் போது நம் ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய 3 குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று படிக்கிறோம். அப்படியானால் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று சொல்லப்படுவது விசுவாசத்தை காட்டுகிறதா இருக்கிறது. ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லப்படுகிறது தெய்வீக நம்பிக்கையை காட்டுகிறது. உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று சொல்லப்படுகிறது அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உன் வாழ்க்கையிலே விசுவாசம் உண்டோ? உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டோ? உன் வாழ்க்கையிலே தெய்வீக அன்பு உண்டோ என்று கேட்கிறார். அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆம் கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே விசுவாசம் உண்டாயிருக்கிறது, என் வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, என் வாழ்க்கையிலே அன்பு, தெய்வீக அன்பு உண்டாயிருக்கிறது என்று உங்களால் எடுத்துரைக்க முடியுமா? முடியுமே. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னம் உடையவர்களாக தேவனை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ண முடியும். தேவனுடைய அதிசயங்களை தியானித்து பேச முடியும். தேவனுக்காக சங்கீதம் பாட முடியும். ஒருவேளை தெய்வீக விசுவாசத்தை, தெய்வீக நம்பிக்கையை, தேவ அன்பை நீ உன் வாழ்க்கையிலிருந்து இழந்திருப்பாயானால், உன் வாழ்க்கையிலே நஷ்டப்படுத்தி போட்டிருப்பாயானால், உன் வாழ்க்கையிலே இவைகளை இழந்திருப்பாயானால், உனக்கு பொன் இருந்தாலும், உனக்கு வெள்ளி இருந்தாலும், உனக்கு ஆஸ்தி இருந்தாலும், உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், நீ தேவனை துதித்து பாட முடியாது. தேவனுக்காக சங்கீதம் பாட இயலாது. ஆகவே தெய்வ ஜனமே, உன் ஜீவியத்திலே இந்த 3 காரியங்களையும் நஷ்டப்படுத்தி போடாத ஜீவியம் செய்ய தேவன் உனக்கு கிருபை செய்வாராக. இம்மூன்றில் அன்பே பெரியது என்கிறார். உன் வாழ்க்கையிலே இந்த 3ஐயும் நஷ்டப்படுத்தி போடும் போது உன் வாழ்க்கையிலே தெய்வீக சமூகத்தை இழந்து போவாய், தெய்வீக சந்தோஷத்தை இழந்து போவாய், தெய்வீக சமாதானத்தை இழந்து போவாய். அப்படியானால் முதலாவது நாம் விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி போடாமல் வாழ வேண்டும். தெய்வ பிள்ளையே, வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் என்ன படிக்கிறோம் என்றால், அவன் ஆதியிலே, அதாவது ஆரம்பத்திலே தேவன் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை அவனுடைய ஜீவியத்திலே நஷ்டப்படுத்தி போட்டான் என்று படிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று நமக்கு தெரியும். அவன் விசுவாசத்திற்கு தகப்பனாய் இருந்தாலும் கூட வேதத்திலே அவனை பற்றி ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவன் மேல் வைத்திருந்த ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்திலிருந்து அவன் வழி விலகி போய் பின்மாற்றத்திற்குள் போனான் என்று வேதத்திலே படிக்கிறோம். வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் விசுவாசத்திலே தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பித்தவனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு சந்தர்ப்பத்திலே தத்தளிப்பு உண்டானது. அவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். நான் விசுவாசத்தினால் அல்லவா என் ஜீவியத்தை துவங்கினேன், ஏன் என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தத்தளிப்பு உண்டானது என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். ஆராய்ந்து பார்த்தபோது அவன் அறிந்து கொண்டான், தான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுவிட்டான், பின்மாற்றத்திற்குள் போய்விட்டான் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட போது அவன் என்ன செய்தானாம், அந்த பின்மாற்றத்திலிருந்து எப்படியாகிலும் விலகி தான் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்திற்குள் மறுபடியுமாக வர வேண்டும் என்று சொல்லி தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். அவனுடைய தத்தளிப்பு மாறினது. ஆரம்பத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, ஆரம்பத்திலே கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது, ஆரம்பத்திலே நீ கொண்ட அந்த ரட்சிப்பு
இந்நாட்களிலே உன் வாழ்க்கையிலே எப்படி காணப்படுகிறது? அந்த விசுவாசத்தை மறந்து பின்மாற்றத்திற்குள் காணப்படுகிறாயா? தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். இன்றைக்கு தேவன் பலிபீட தண்டையிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? உன் அவிசுவாசம் நீங்க வேண்டும். எதற்காக? உன் ஜீவியத்தில் இருக்கிற தத்தளிப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஆதியில் கொண்ட விசுவாசத்திற்குள்ளாக தேவன் உன்னை வழி நடத்துகிறார். அதற்கு இணங்கி ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, முதலாவதாக உம்மீது வைத்திருந்த விசுவாசத்தை நான் இழந்திருக்கிறேன், அந்த விசுவாசத்திற்குள் என்னை மீண்டும் கொண்டு வாரும் என்று நீ வேண்டிக் கொள்ளும் போது, அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையிலே வரும்போது, அது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை போல உன் வாழ்க்கையிலே காணப்படும் போது உன் தத்தளிப்பு நீங்கிவிடும். விசுவாசத்தினால் நீதிமானாக நீ பிழைப்பாய். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பார்த்து நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவனாயிருப்பாய். நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவளாயிருப்பாய். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆபிரகாம் எந்த சந்தர்ப்பத்திலே இந்த முதலாவது கொண்டிருந்த ஆதி விசுவாசத்தை விட்டுவிட்டான் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறதல்லவா? அந்த கேள்விக்கு பதிலை நாம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, அவன் இருந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டானது. அவன் இருந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டானது. அவன் என்ன செய்தான்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை விட்டு அவன் என்ன செய்தானாம்? தெற்கு நோக்கி அவன் பிரயாணம் செய்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசம் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டானது. உடனே அவன் என்ன செய்தான்? அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை விட்டு அவன் தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணினான். எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணினான். எகிப்து என்று சொல்லுவது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை காட்டுகிறது? அது பின்மாற்ற ஜீவியத்தை காட்டுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றம் உண்டாகிறதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். இதை போலதான் நகோமிக்கு தேவன் அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமை கொடுத்திருந்தார். பெத்லேகேமிலே பஞ்சம் உண்டான வேளையிலே நகோமி என்ன செய்தாள்? பெத்லேகேமை விட்டு எங்கே போனாள்? மோவாபை நோக்கி போனாள். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நகோமியை போல நீ காணப்பட வேண்டாம். ஆபிரகாமுடைய அவிசுவாசம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உள்ள தேவ சமூகத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. தெய்வ பிள்ளையே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கானானின் அனுபவத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. எகிப்தை திரும்பி பார்க்க வேண்டாம். இயேசுதான் நம்முடைய ஆசையாயிருக்க வேண்டும். தேவ சமூகத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் கானானை விட்டு எகிப்திற்கு போனான். நகோமி பெத்லேகேமை விட்டு மோவாபுக்கு போனாள். பின்மாற்றம். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பாவ எகிப்தை நோக்கி பின்மாற்றத்திற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? பழைய வாழ்க்கைக்கு நேராக பின்மாற்றத்திற்குள்ளாக நீ சென்று கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை நீ விட்டாய் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, உனக்கு விசுவாசம் இருக்கிறபடியினால் ஒரு வெகுமானம் கொடுக்கப்படும் என்று வேதத்திலே நாம் எங்கேயும் படிப்பதில்லை. ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை நீ இழந்து போகிறபடியினால் உன்னுடைய ஜீவியத்திலே அதற்குரிய நஷ்டம் உண்டாயிருக்கும் என்றுதான் நாம் அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் என்று படிக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தை நீ விட்டு விடுவாயானால் அதனால் உனக்கு தத்தளிப்பு உண்டாகும். அதனால் உனக்கு ஆக்கினை உண்டாயிருக்கும். உனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கொஞ்சம் விசுவாசத்திற்கு ஒரு வெகுமானம் கொடுக்கப்படும் என்று நாம் இங்கே படிக்கவில்லை. முதலாவது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை நீ விட்டு விடுகிறபடியினால் நீ உனக்கு ஆக்கினை உண்டாயிருக்கும், தத்தளிப்பு உண்டாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு அப்படியே தத்தளிப்பு உண்டாயிருந்தது. நகோமிக்கு அப்படியே தத்தளிப்பு உண்டாயிருந்தது. தெய்வ பிள்ளையே, நீ பழைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து
பின்மாற்றத்திற்குள் செல்லாதே. நீ பின்மாற்றத்திற்குள் செல்வாயானால் நீ தேவனுக்காக சங்கீதம் பாட முடியாது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உன் ஜீவியத்திலே காணப்படாது. விசுவாசம் பொன்னுக்கு ஒப்பிட்டு வேதத்திலே படிக்கிறோம். விசுவாசம் பொன்னுக்கு ஒப்பிட்டு வேதத்திலே படிக்கிறோம். பொன்னானது அக்கினியினாலே பரிசோதிக்கப்படும் போது அது மிகவும் அதிகமாக பிரகாசித்து சுத்த பொன்னாக பிரகாசிக்குமாம். அதை போல உன் வாழ்க்கையிலே நீ கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும். நீ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு பரீட்சைகள் வரும். பொன்னாக நீ துலங்க வேண்டும், பொன்னாக நீ பிரகாசிக்க வேண்டும். அக்கினி பரீட்சைகள் வந்தாலும், உன் விசுவாச வாழ்க்கைக்கு அக்கினி பரீட்சைகள் வந்தாலும் நான் இன்னும் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அந்த பரீட்சைகளிலே நீ புடமிடப்பட்டவனாக, புடமிடப்பட்டவளாக தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டு ஆதியில் தேவனோடு நீ கொண்டிருந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வாயானால் உன் ஜீவியத்திலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் காணப்படும். ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து போகாமல் காணப்படுவாய். எப்பொழுதும் கர்த்தருக்கு சங்கீதம் பாடிக்கொண்டிருப்பாய். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆபிரகாமுடைய ஜீவியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். நகோமியனுடைய ஜீவியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஆதியில் தேவனோடு கொண்டிருந்த அந்த விசுவாசத்தில் குறைய 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 தெய்வீக சந்தோஷம் போய்விடும், தெய்வீக சமாதானம் போய்விடும், மாம்ச சிந்தனைகள் காணப்படும், மாம்சீக அன்புகள் காணப்படும், மாம்சீக நம்பிக்கைகள் காணப்படும். அவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே தத்தளிப்பாக காணப்படும். பின்புதான் நீ யோசித்து பார்ப்பாய், ஆதியிலே நான் சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தேனே, முதலாவது நான் கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தேனே, அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்கே என்று நீ சிந்தித்து பார்க்கும் போதுதான் அறிந்து கொள்வாய் நீ பின்மாற்றத்திற்குள் காணப்படுகிறாய் என்று. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியத்தை. தேவன் உன் ஜீவியத்திலே கொடுத்த ஆதி விசுவாசத்தை நீ இழந்து போவாயானால் ஆக்கினை உண்டு, வெகுமானம் அல்ல, ஆக்கினை உண்டு. இந்த காலை வேளையிலே தெய்வமே அந்த ஆதி விசுவாசத்தை, உம்மீது வைத்திருந்த ஆதி விசுவாசத்தை எந்த பரீட்சைகளானாலும் எந்த சோதனைகளானாலும் அவைகளிலே அதை இழந்து போகாமல் அவைகளிலே நான் புடமிடப்பட்ட பொன்னாக பிரகாசிக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயானால் உன் சந்தோஷம் நிறைவுள்ளதாயிருக்கும். இரண்டாவது, இந்த ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அவனுக்குள்ளாக மரண பயம் வந்து விட்டது. வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று பயந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை நீ விட்டு விடுவாயானால் உனக்கு மரண பயம் வந்துவிடும், உனக்கு மரண பயம் வந்துவிடும். தெய்வ பிள்ளையே, பயத்தோடு காணப்படுகிறாயா? அப்படியானால் எங்கேயோ விசுவாசத்தை நீ நெகிழ விட்டு இருக்கிறாய். விசுவாசத்தை நீ ஆதி விசுவாசத்தை இழந்திருக்கிறாய். இந்த ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே ஏன் மரண பயம் வந்தது? அவன் தனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தை விட்டுவிட்டு அவன் எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணினான். பஞ்சத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டான். அவன் எகிப்திலே போன வேளையிலே அவனுடைய மனைவியாகிய சாராய் மிகவும் அழகுள்ளவளாய் இருக்கிறாள் என்பதை அவன் அறிந்து கொண்ட போது அங்கே தன்னை கொன்று விட்டு தன்னுடைய மனைவியை அபகரித்துக் கொள்வார்கள் என்று எண்ணி ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு மரண பயம் வந்தது. தெய்வ பிள்ளையே, நீ தேவனை விட்டு
தேவ சமூகத்தை விட்டு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்ட மனதை உடையவனாக, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்ட மனதை உடையவளாக, இம்மைக்காக இம்மையை நோக்கியே நாடி தேடி ஓடுவாயானால் உன் வாழ்க்கையிலே தேவன் இருக்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே இருக்காது. ஆனால் உன் வாழ்க்கையிலே வேதனை காணப்படும். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய தேவன் வேதனையை கூட்டார். நீ இருக்கிற இடத்திலே தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு நீ ஊழியத்தை செய். நீ இருக்கிற இடத்திலே தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய். தேவனுக்கு உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திலே உனக்கு வேதனை இருக்காது. அதை விட்டு விட்டு ஐயோ கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சே என் வாழ்க்கையில, பஞ்சம் வந்து விட்டதே என் வாழ்க்கையில என்று சொல்லி காத்திருக்காமல், கர்த்தர் என்னை சந்திப்பார், கர்த்தர் என்னை நிரப்புவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் ஜீவியத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்குவார் என்கிற விசுவாசத்தை நீ இழந்து போய் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகளை சகிக்க விசுவாசத்திலே புடமிடப்படுகிற அனுபவத்தை இழந்து கொஞ்சம் நீ பின்மாற்றத்திற்குள் போவாயானால் அங்க சில ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா அதனோடு வேதனையும் காணப்படும். உங்களுக்கு வேதனையுள்ள ஆசீர்வாதம் வேணுமா? வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேணுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தப்ப எகிப்தை நோக்கி போனா. அவனுடைய வாழ்க்கையில மரண பயம் வந்தது. தன்னுடைய மனைவியை கூட காப்பாற்றி கொள்ள இயலுமா என்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளாக உண்டாகிவிட்டது. தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே உன் ஆதி விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? தேவனோடு உள்ள விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? நீ இருக்கிற இடத்திலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தோடு நீ தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ணி பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? அல்லது என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட உபத்திரம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட பாடுகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவைகளிலிருந்து தப்பிக்கொள்ள பிரயாசப்படுகிறாயா? தெய்வ பிள்ளையே, அவரோடு பாடுகளை சகிப்பாயானால் அவரோடு ஆளுகையும் செய்வாயா? நகோமி மோவாபுக்கு போயிட்டா, புருஷனை இழந்தாள், 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்தாள். பின்பு கேள்விப்பட்டாள் பெத்லகேமை தேவன் சந்தித்தார் என்று. நான் மிகவும் மனக்லேசம் உள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டுமாக மோவாபை விட்டு பெத்லகேம் நோக்கி பிரயாணப்படுகிறாள். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து போகாதே. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அழைப்பை இழந்து போகாதே. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆதி விசுவாசத்தை இழந்து போகாதே. இழந்து போவாயானால் உன் வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். உன் வாழ்க்கையிலே ஆக்கினை உண்டாயிருக்கும், தத்தளிப்பு உண்டாயிருக்கும். 3வதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆதி விசுவாசத்தை அவன் இழந்த போது அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் பொய் பேசக்கூடியவனாக மாறிவிட்டான். வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே. அவன் அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து கொண்டு வரும்போது அவன் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த எகிப்து தேசத்திலே காணப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று பொய் சொல்ல ஆரம்பித்தான். அதனால் அவன் பட்ட வேதனைகள் அதிகம். அந்த தேசத்திலே காணப்பட்ட ராஜா பின்பு ஆபிரகாமை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாயே என்று அவன் துக்கிப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, முன்பெல்லாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பேசுவார்கள். ஆனால் ஆதி விசுவாசத்தை விடும்போது எல்லாவற்றிலும் பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உண்மை பேசக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது பொய் பேசக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? பொய் பேசக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் தேவன் மேல் வைத்திருந்த ஆதி விசுவாசத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று தேவன் நமக்கு விளக்குகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? முதலாவது கொண்டிருந்த விசுவாசத்தை இவன் விட்டுவிட்டபடியினால் பொய் பேசுகிறவனாக, மரண பயம் உள்ளவனாக, தெய்வ பிள்ளையே, ஆக்கினைக்குள்ளாக இவன் காணப்பட்டு இவன் சென்ற இடங்களிலெல்லாம் வாதைகள் உண்டாயிருந்தது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் என்று படிக்கிறோம். பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு தான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா இவன் இருந்த பின்மாற்றத்தின் நிலவரத்தின்படி என்ன நடந்தது? அவனுடைய மனைவி ஆகிய சாராயை அவன் சகோதரி என்று சொல்ல, ஆகவே சகோதரிதானே, ஆபிரகாமுடைய சகோதரிதானே என்று சொல்லி பார்வோன் அவளை தனக்கென்று நியமித்துக் கொள்ளும்படியாக எத்தனிக்க தேவன் என்ன செய்தார்? பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார் என்று படிக்கிறோம். அப்பொழுதுதான் பார்வோன் அறிந்து கொண்டான், இது ஆபிரகாமுடைய சகோதரி அல்ல, இது ஆபிரகாமுடைய மனைவி என்று அறிந்து கொண்டான். உடனே அவன் ஆபிரகாமை அழைக்கிறான். படியுங்கள் 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாட்களிலே உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? பொய்யின் வாழ்க்கையாய் இருக்கிறதா? இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாதைகளால் நிரம்பின ஜீவியமாய் இருக்கிறதா? இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் வீட்டாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆக்கினைக்குள்ளாக காணப்படுகிறாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? மரண பயத்தோடு காணப்படுகிறாயா? ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டிருக்கிறாய். இந்த காலை வேளையிலே தேவன் உன்னோடு இடைப்படுகிறார். ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்திற்குள் கடந்து வருவாயாக என்று. சில கஷ்டங்கள் வரும்போது தேவனுடைய ஊழியர்களிடத்துல போய் விசாரிப்பாங்க, பாஸ்டர் இப்படி கஷ்டம் வந்துருச்சு, பாஸ்டர் எங்க குடும்பத்துல உபத்திரவம், பாஸ்டர் எங்க வீட்டுல கண்ணீர் கவலை என்று அலறுவார்கள். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் இப்படிப்பட்ட பயம், ஏன் இப்படி ஒரு பொய்யின் வாழ்க்கை, ஏன் இப்படி ஆக்கினை வந்தது என்பதை அறியாதிருப்பார்கள். அதை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவ சமூகத்தில் இன்றைக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வாயாக. பரீட்சைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் உன் வாழ்க்கையிலே வரும்போது, நான் ஒரு பொன்னாக காணப்படுகிறேன், இனி புடமிடப்படுகிற பொன்னாக பிரகாசிப்பேன் என்று சொல்லி அந்த அக்கினியாகிய சோதனைக்குள்ளே நீ காணப்பட்டாலும், ஆசீர்வாதம் இன்றி ஜீவித்தாலும், உபத்திரவத்தின் குகையிலே நீ காணப்பட்டாலும், தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். தேவன் என்னை இரட்டிப்பான நன்மையினாலே ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஆதி விசுவாசத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயானால், யோபு எப்படி தனக்கு வந்த எல்லா சோதனைகளிலேயும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்திலே மாத்திரம் சங்கீதம் பாடவில்லை, தன்னுடைய உபத்திரவத்திலேயும் பாடுகளிலேயும் இழப்புகளிலேயும் நஷ்டங்களிலேயும் அவன் பாடல்களை பாடக்கூடியவனாயிருந்தான். தேவனை ஸ்தோத்தரிக்க கூடியவனாயிருந்தான். தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் காணப்பட்டான். தேவனை தூஷிக்காமல் காணப்பட்டான். தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யோபுவை போல சன்மார்க்கனும் நீதிமானும், அவனை போல ஒருவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். உன்னை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். யோபுவை குறித்து எப்படி தேவன் சாட்சி கொடுத்தாரோ அப்படிப்பட்ட சாட்சி உன்னை குறித்தும் உண்டாயிருக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, நீ உத்தமனாயிருக்கிறாய், சன்மார்க்கனாயிருக்கிறாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருக்கிறாய், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருக்கிறாய் என்று உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? யோபு எப்படி தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திலிருந்து கடுகளவும் விலகாமல் தன் ஆதியிலே கொண்டிருந்த முதலாவது கொண்டிருந்த தெய்வ விசுவாசத்திலே உறுதியாயிருந்தானோ, அப்படியே நீயும் உறுதியாயிருப்பாயானால் ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, ரெட்டிப்பான நன்மையை என்றே தாரும் இயேசுவே, ரெட்டிப்பான சுகத்தை
தாரும் என்ற இயேசுவே. இரட்டிப்பான ஆரோக்கியத்தை இன்றே தாரும் இயேசுவே. இரட்டிப்பான மகிழ்ச்சியை இன்றே தாரும் இயேசுவே. உன் வாழ்க்கையில இருக்கிற பயத்தை தேவன் நீக்குகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யை தேவன் அகற்றுகிறார். இனி உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாய் இருக்கும். நீ உண்மையுள்ள மனுஷனாய் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். இதை நான் என் வாழ்க்கையில சாட்சியோட தான் பிரசங்கம் பண்றேன் தெய்வ பிள்ளையே. இதை நான் என் வாழ்க்கையிலே சாட்சியோடு தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் 2.5 வருடமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பொருளாதார தேவைகள் இருந்தது, பண தேவைகள் இருந்தது. ஆனால் அவைகளெல்லாம் சந்திக்கப்படாதபடி காணப்பட்டது. ஆனால் உண்மையாகவே தேவன் என்னை புடமிட்டு வருகிறார். நான் இன்னும் சுத்த பொன்னாக மாறுவேன் என்று தீர்மானத்தோடு ஆதியில் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை நான் பாதுகாத்து கொண்டேன். ஒன்னு தெரியுமா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு $500 அனுப்பி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். 32,000 ரூபாய் என் கரத்திலே வந்து சேர தேவன் கிருபை செய்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ கர்த்தருக்கு உண்மையாயிருப்பாயானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இரட்டிப்பான நன்மையை தேவன் கொடுப்பார். விசுவாசத்தை இழந்து போகாதே. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தெய்வ பிள்ளை எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே வரும்போது அது ஐஸ்வர்யமாயிருக்கும். அதனோடு தேவன் உனக்கு வேதனையை கூட்டார். உனக்கு தத்தளிப்பு இருக்காது, உனக்கு பயம் இருக்காது, உன் வாழ்க்கையில் பொய் இருக்காது, ஆக்கினை இருக்காது. உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமா? கர்த்தாவே, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து போகாமல் இருக்க கிருபை தாரும் என்று ஜெபிப்பாயா? ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடி காத்தருளும் என்று ஜெபிப்பாயா? ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தத்தளிப்பும் இருக்காது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீ தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீ தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பாய். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீ தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். ஒரு நாளைக்கு ஒருவேளை பணவசதி நின்றாலும் நிற்கும். அப்பொழுதும் துதிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதி தேடுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதி தேடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியா திருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியா திருப்பேனோ. அல்லும் பகலும் நேத்தியமாய், அல்லும் பகலும் நேத்தியமாய், அன்பே உம்மையே துதி தேடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதி தேடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதி தேடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதி தேடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதி தேடுவே.
பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். என்றும் என்றும் துதித்திடுவேன். கர்த்தர் தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆதி விசுவாசத்திலே காணப்படும்படியாக, அந்த ஆதி விசுவாசத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவன் மேல் ஆதியிலே வைத்த விசுவாசமாகிய மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஒருவருடைய ஜீவியத்திலேயாவது நஷ்டப்படுத்தி போட்டு விடாதபடி ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொருவரும் ஆதி விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு சங்கீதம் பாடி தேவனை கீர்த்தனம் பண்ண தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆதி விசுவாசத்தை, ஆரம்பத்தில் தேவன் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள செய்து எப்பொழுதும் சந்தோஷத்தோடு தேவனுக்கு சங்கீதம் பாடுகிற வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென்.